மோடி கொடுத்த முக்கிய அசைன்மெண்ட், வெளியான டாப் சீக்ரெட். இனி இது நடக்கும், முடிச்சுவிட தயாராகும் அமித்ஷா. மணிப்பூரில் மேதி இனத்தினருக்கும் குக்கி பழங்குடிகளுக்கும் இடையே கடந்த ஆண்டு மே மாதம் தொடங்கிய மோதல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நூற்றுக்கணக்கான நபர்கள் இறந்திருப்பதாகவும் பொது சொத்துக்கள் நாசம் செய்யப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் சொல்கிறது. கலவரம் வெடித்தது முதல் அதை முடிவுக்கு கொண்டுவர பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு மத்திய அரசு பல நடவடிக்கைகளை செய்து வருகிறது. இதுகுறித்து RSS தலைவர் மோகன் பகவத் 2 மாதங்களுக்கு முன்பு பேசும்போது, ஓராண்டாக பற்றி எரியும் மணிப்பூர் விவகாரத்தில் ஒருமித்த கருத்தை உருவாக்க வேண்டும், அங்கு வன்முறையை தடுத்து நிறுத்தி நிரந்தர அமைதி நிலவ வேண்டும், இது தொடர்பாக முன்னுரிமையின் கீழ் விவாதிக்கப்பட வேண்டும் என்று வெளிப்படையாக பேசியிருந்தார். இப்படி இருக்க ஒரு வாரத்திற்கு முன்பு இதுகுறித்து மீண்டும் பேசிய அவர், மணிப்பூரில் கடினமான சூழ்நிலை நிலவுகிறது, இது போன்ற சூழ்நிலைகளிலும் சங்கத்தின் சேவகர்கள் அங்கு நிலைநிறுத்தப்பட்டு அமைதியை உருவாக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட தன்னால் முடிந்த அனைத்து முயற்சியையும் சங்கம் மேற்கொண்டது. மணிப்பூரில் மோதலில் ஈடுபட்ட அனைத்து தரப்பினரிடமும் சங்க பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனால் அம்மக்களின் நம்பிக்கையை சங்கம் பெற்றிருக்கிறது என்றும் அழுத்தமாக சொல்லியிருந்தார். இந்த சூழலில் கடந்த 10 நாட்களாக மீண்டும் மணிப்பூரில் கலவரம் தலைதூக்கியிருக்கிறது. செப்டம்பர் மாதம் தொடக்க முதலே மேற்கு இம்பால், ஜிரிபாம் மாவட்டங்களில் மாறி மாறி தாக்குதல் நடந்தேறியது. இதில் புதிதாக ட்ரோன் மூலம் வெடிமருந்துகள் நிரப்பி பயன்படுத்துவது மற்றும் ராக்கெட் உள்ளிட்டவற்றால் ஆயுதமேந்திய குழுக்கள் தாக்குதல் நடத்தி வந்தது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அந்த நிகழ்வு மீண்டும் நடக்காத வண்ணம் பாதுகாப்பு படையினர் புதிய வியூகங்களை வகுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த வாரம் மாநிலத்தில் நிகழும் சம்பவங்களை எதிர்த்து மாணவர்கள் பேரணி நடத்தினர். அப்போது பாதுகாப்பு படையினருக்கும் மாணவர்களுக்கும் இடையே மோதல் மூண்டது. இதையடுத்து தடியடி, கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போராட்டக்காரர்களை பாதுகாப்பு படையினர் கலைத்தனர். மேலும் வன்முறையை பெரிதாக்கும் நோக்கில் சமூக வலைதளங்களில் செய்திகள் பரப்பப்படுவதை தடுக்க மணிப்பூர் முழுவதும் 5 நாட்களுக்கு இன்டர்நெட் சேவையை அம்மாநில அரசு நிறுத்த உத்தரவிட்டது. இந்த பரபரப்பான சூழ்நிலைக்கு மத்தியில் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், JP நட்டா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் அனைவரும் பங்கேற்றுள்ளனர். அந்த கூட்டத்தில் பிரதமர் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் எப்படியாவது இந்த மணிப்பூர் விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தே தீர வேண்டும் என்று அமித்ஷாவை நோக்கி வாய்மொழி உத்தரவு போட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா மணிப்பூர் கலவரத்தை கட்டுக்குள் கொண்டுவர பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அதனால்தான் சிறிது காலத்திற்கு பெரிய அளவில் கலவரம் வெடிக்காமல் இருந்தது. ஆனால் தற்போது மீண்டும் சிறிய அளவில் தலைதூக்கி இருக்கிறது. இதுதான் பிரதமரை இப்படி சொல்ல வைத்திருக்கும். ஆகையால் நிச்சயமாக இன்னும் 3 மாதங்களுக்குள் மணிப்பூர் கலவரம் கட்டுக்குள் வரும் என்று எதிர்பார்க்கலாம் என தேசிய அரசியலை உற்றுநோக்கும் அரசியல் விமர்சகர்களும் கருத்து கூறி வருகின்றனர். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.